ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கல படம். இந்த டைட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஏண்டா தலையில் எண்ணெய் தேக்கல, தலையில் ஏண்டா எண்ணெய் வைக்கல, ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு வருஷனாக சொல்லுவாங்க. இப்போவே சார் ஜிகே ரெட்டி சாரே ஒரு 5-6 வருஷம் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தாலும் அந்த டைட்டில் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்றதுக்காக தான். இந்த டைட்டில் கேட்ட உடனே நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அப்படி இல்லைனா சி இதெல்லாம் ஒரு டைட்டிலா அப்படின்னு தோணும். எப்படியும் இந்த டைட்டில் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக சரி ஓகே. ஆனால் கண்ணா பின்னாலாம் வைக்கல. கண்டிப்பாக டைட்டிலுக்கும் கதைக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது, அதனால தான் வச்சுருக்கோம். அண்ட் இந்த படத்தை பற்றி ஆடியோ லான்ச்சில் பேசணும் அப்படின்ட்டு ஒரு 2-3 நாளாகவே என்ன பேசுறது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசணுமே, கொஞ்சம் அப்படியே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே தோணலை. இப்போது கடைசியாக சரி இப்போ மதியானம் 1 மணிக்கு சாப்பிடும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் என்ன பேசலாம் அப்படின்னு ஒருத்தன் வந்து செகண்ட் ஹாஃபில் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொன்னோன்னா கரண்ட் போயிடுச்சு ஹோட்டலில். என்னடா இது இப்படி சொன்னோன்னா கரண்ட் போயிடுச்சு, சரி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் உண்மையாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் தமிழ் சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா ஒர்க் ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஒரு ஜாலியான ஒரு ஃபேண்டசி காமெடி என்டர்டெய்னர். நீங்கள் 2 hours வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எந்த விதமான ஒரு சின்ன எமோஷனல் சீன் கூட படத்தில் இல்லை. அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி என்டர்டெய்னராக இருக்கும். ஹீரோ வந்து ஒரு ஃபேண்டசி ரிலேட்டட் பிரச்சனைகளை மாட்டிட்டு எப்படி வெளியே வராரு அப்படின்றத ஒரு டார்க் காமெடி ஃப்ளேவரில் சொல்லியிருக்கோம். மன்சூர் அலிகான் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவர் சார்கிட்ட வந்து கதை நரேட் பண்ண போனதே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நானும் என் கோ டைரக்டர் மதன் நாங்கள் 2 பேர் தான் போனோம். போய் இப்படி தான் கதை நரேட் பண்ணுறேன் சார், நீங்கள் வந்து வண்டியில் வரீங்க. ஆமாம் 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 இன்னும் ஆமான்றாரு சார். எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஆமாம் ஆமாம் எதிர்க்க ஒருத்தன் வரான். இன்னும் இவர் ஏற்கனவே கதை தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறாரு. நான் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். என்னப்பா சார். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தெளிவு சொல்லிட்டேன். அவர் கதை கேட்குற ஸ்டைலே நீங்கள் யாராவது ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அவரை வச்சு நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து அவர் பயங்கரமான சீனியர் ஆர்டிஸ்ட்டு ரொம்ப பயமுறுத்துனாங்க. அண்ட் அவரை வச்சு ஷூட் பண்ணுற அந்த டேட் வந்து உண்மையாகவே ரொம்ப டென்ஸ்டாக எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு செகண்ட் கூட டிலே ஆகக்கூடாது. எல்லாம் பயங்கரமாக பண்ணணும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணி வெயிட் பண்ணால் உண்மையாகவே 8 மணிக்கு வித் மேக்கப் ரெடியாக இருந்தார் மன்சூர் அலிகான் சார். அண்ட் ஒரு நிமிஷம் கூட அவரால் ஷூட்டிங் லேட் ஆகலை. ஷூட்டிங் அந்த ஸ்பாட்டில் கூட சேரில் உட்காருங்க சார், சேர் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த லைட்மேன் அந்த ஸ்டூல் இருக்கும்ல அதில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அண்ட் அட்மாஸ்பியர்லாம் எங்களுக்காக கிளியர் பண்ணிட்டு இருந்தார். இன்னும் இவரை போய் வந்து இவருக்கா நம்ம பயந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. உண்மையாகவே சார் கூட நீங்கள் ஒரு 1/2 hour பேசுனீங்கன்னா தெரியும். ஒரு குழந்தை மனசு உள்ள ஒரு கேரக்டர் தான் அவர். சார் மன்சூர் அலிகான் சார், நீங்கள் எனக்கு சாரி சொல்லவே வேணாம் சார், சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் பயமாக இருக்கும் எனக்கு. எதையாவது சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அது வேறு பக்குன்னே இருந்தது. நல்ல வந்துட்டீங்க. ஏன்னா சிங்கப்பூர் தீபன் வந்து இந்த பேர் வச்சிருக்க அப்போ சந்தோஷப்பட்டிருப்பார், இப்போ வருத்தப்பட்டிருப்பாருன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. ரொம்ப நாள் வந்து ரேடியோலையும் டிவிலையும் ஒர்க் பண்ணிவிட்டு எப்படா படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன மாதிரி காத்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருந்தோம். விக்னேஷ் கார்த்திக் வந்து டைரக்டர். ஆனால் நாங்கள் 2 பேரும் எப்பயுமே தலைன்னு தான் கூப்பிட்டுப்போம். அவர் என்ன தலைன்னு கூப்பிட்டுப்பார், நான் ஒரு தலைன்னு கூப்பிட்டுப்பேன். எங்கேயாவது தூரமாக இருந்தால் தலைன்னு கூப்பிட்டா எல்லாம் தலை ஃபேன்லாம் திரும்புவாங்க, தலையா அப்படின்வாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி கிட்ட போயிட்டு அவரை போய் தலைன்னு கூப்பிட வேண்டியதாக இருக்கும். அண்ட் வந்து சஞ்சிதா ஷெட்டி சூது கவுமில் ஒரு பெரிய ஒரு ரோல் பண்ணி இன்விசிபிள் கேரக்டரில் இருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயின்னே. எனக்கு இன்னும் பயங்கர அடிஷ்னல் ஆஃபர் தானே. ஓகே சூப்பர், செம்ம சந்தோஷமாச்சே. இன்விசிபிளாக இதுலேயும் இன்விசிபிள் இல்லை, இதில் விசிபிள் தான் அப்படின்னா என் சீனை விட அவங்களுக்கு நிறைய சீன் வைங்க என் கூட வர மாதிரி அப்படிலாம் சொன்னோடனே இல்லை கண்டிப்பாக இருப்பாங்க. அதனாலே சஞ்சிதா ஷெட்டி வந்து மேக்ஸிமம் எந்த இடத்துலையுமே வந்து அவங்க ஒரு சீனியர் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கும். ஏதாவது கேக் போயிடுச்சுன்னா ரொம்ப அசிங்கமாகிடுமே, என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, எனக்கு டைம் ஆகுதே அப்படிலாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஸோ ஸ்வீட். அவங்க எந்த இடத்துலையுமே வந்து அவங்க அந்த ஒரு சின்ன ஆட்டிடியூட் கூட பார்க்கவே முடியாது. ஈவன் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மேக்கப்பு, இந்த ஃப்ரேமு, இந்த ஒர்க் பண்ணோம், இப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தில்லாலங்கடியோட நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. சூதுகவும் படத்தை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் சஞ்சிதா ஷெட்டிக்கு இந்த படம் வந்து பயங்கரமாக பேசப்படும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய இடத்துல பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ரசித்த கேரக்டர்ஸில் இந்த படத்தில் சஞ்சிதா ஷெட்டியோட நிறையா சீன்ஸ் வந்து நான் ரொம்ப ரசித்தேன். அண்ட் ஈடன் அவங்க இங்கே வரல, அவங்க லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஜோதிகா மாதிரி அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஜோதிகா மேம் மாதிரியே இருப்பாங்க. அவங்க கிட்ட போன பிறகு தான் ஈடன் அப்படின்றதே தெரிய வரும்.
ஸோ அவங்க இந்த இடத்துல வரல. ஓகே, அவங்களும் நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சின்ன காமெடி ஒன்று நடந்தது, அதை நான் சும்மா ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஈஸியாக கிட்டே வந்து ஒரு ஷூட் நடந்துட்டு இருந்தது. நம்ம ஏண்டா தலையில் என்ன வைக்கல இன்சிடென்ட், ஒரு சீன் போயிட்டு இருந்தது. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வேடிக்கை பார்த்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். உடனே இப்படியே கம்முனிட்டு இருந்தேன். அப்போ எங்களை கூப்பிட்டு கேட்டார், சீரியலா படமா? படம் தாங்க. என்ன படம்? தமிழ் படம் தான். இல்லைப்பா, யார் ஹீரோயின்? இல்லை, ஒருத்தங்க வருவாங்க இப்போ பாருங்க. சமந்தாவா? இல்லை. காஜல் அகர்வாலா? இல்லைங்க, சஞ்சிதா ஷெட்டி. சஞ்சிதா ஷெட்டியா? யார் அது? சூதுகவும் படத்தில் நடிச்சாங்க, தெரியாமலே வந்துட்டு போமே அந்த பொண்ணு. அந்த பொண்ணா? ஆமாம், அது வராங்க பாருங்க. ஓகே. ஹீரோ யாரு? நான் தானே. என்னது? நான் தானே. சும்மா சொல்லுப்பா. என்ன நீ என்ன மாதிரி தானே வந்து நிற்கிற பார்க்கறதுக்கு? நிஜமாவே நான் தானா? நிஜமாவேவா? உங்கள் அப்பா அந்த படத்தோட ப்ரொடியூசரா? இல்லை. ஓ, உங்கள் அண்ணன் தான் டைரக்டரா? இல்லைண்ணே. அப்புறம் எப்படி நீலாம் ஹீரோண்ணே? இல்லை, இந்த ரேடியோ டிவிலலாம் இருந்தேன், அப்படியே வந்துட்டேன். ஓ, அந்த டைப்பு. இந்த டிவியில் இருந்துட்டு இப்போ ரேடியோவில் இருந்துட்டு எல்லோரும் வராங்க, அந்த டைப்லையா? சரி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தார். ஷூட்டிங்லாம் போன போது அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நல்லா தான்ப்பா பண்ணுறேன் நீ, வெரி குட் அப்படிலாம் கை கொடுத்துட்டு எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, சந்தோஷம்னு சொல்லிட்டு போனார். என்னண்ணா அப்படின்னு கேட்கும்போது, என் பையனை டாக்டர் ஆக போறியா இன்ஜினியர் ஆக போறியான்னு கேட்டுகிட்டே இருப்பேன், இது மாதிரிலாம் படிட்டான்னு சொல்லுவேன். இனிமேல் ரேடியோவில் சேர்ந்துறா டிவியில் சேர்ந்துறான்னு சொல்கிறேன், பேசாமல் உங்களை மாதிரி அவனும் ஹீரோ ஆகிடுவான்ல அப்படின்ட்டார். அவரும் இங்கே கூப்பிட்ருக்கேன், இங்கே உட்காந்துட்ருக்காரு அவர். ஸோ வந்து அந்த ட்ரெண்டில் வந்துட்டுருக்காங்க. போது எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தது ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் விக்னேஷ் கார்த்திக், பிகாஸ் என்னை எல்லாருமே வேறு கேரக்டரில் பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் கேரக்டர் நந்தினின்னு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எவ்ரிடே ஷூட்டிங் பண்ணும்போது நம்ம சிரித்து தான் ஷூட்டிங் பண்ணிடுறோம். நான் எந்த செட்டில் கூட நான் வந்து இவ்வளோ சிரித்து நான் ஷூட்டிங் பண்ணல. ஸோ இந்த மாதிரியே எல்லா படமும் ஷூட்டிங்கில் சிரித்து நம்ம நடித்தோன்னா ரொம்ப நீங்கள் கூட ஆடியன்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அண்ட் அசார் அண்ட் இஸ் வெரி டேலண்டட் அண்ட் ரொம்ப நல்லா. எனக்கு ஏன்னோ ரஜினி சார் பண்ணி காமிச்சிங்க, சூர்யா பண்ணி காமிச்சிங்க, விஜய் பண்ணி காமிச்சிங்க, ஆக்ட் பண்ணி காமிச்சிங்கன்னும் போது எனக்கு தெரியல அவர் மிமிக்ரி பண்ணுறாங்கன்னு. ஸோ அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உண்மையாக ரொம்ப ஒரு ஃப்ளவர் மாதிரி பார்த்துட்டாங்க இந்த படத்தில். எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அசார் வந்து எனக்கு வெரி குட் கோஸ்டார். எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து ஒர்க் பண்ணும்போது. அண்ட் விக்னேஷ் வந்து என்ன சீன் இருந்தாலும் டென்ஷனே பார்க்கல விக்னேஷோட மூஞ்சில். எல்லாம் டோட்டலாக வந்து முடிஞ்சது, அவ்வளோதான், இப்படிதான், ஓகே நீங்கள் போகலாம். என்ன இது 6:30 ஆச்சு, 6:30 தானே பேக்கப்பு, ஸோ 5 o'clock அனுப்புறீங்க, உங்களுக்கு முடிஞ்சது சஞ்சிதா நீங்கள் போங்க அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக அனுப்பிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஹி ஹாஸ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். And thanks Shiva ma'am and Rehana ma'am, because lady producer, first time lady producers கிட்ட நான் படம் பண்ணுறேன். அண்ட் இன்னும் நிறைய லேடி ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் படம். அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுங்க. இட்ஸ் வெரி கேட்சி, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் பிரேம் சார், தேங்க்ஸ் ஃபார் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் யோகி பாபு, நிறைய பேர் இருக்காங்க, மன்சூர் அலிகான் சார். அண்ட் I'm very happy I'm part of this film because இது 2017 என்னோட 4வது படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த லவ் ரிசப்ஷன் கொடுத்ததுக்கு. அண்ட் அது ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஆக்சுவலி தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ். கண்டிப்பாக பைரேட்டட் டிவிடி சிடிஸ் எல்லாம் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு 100 to 1000 crores இன்வெஸ்ட் பண்ணி நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணி நம்ம படம் பண்ணுறோம். பட் ஈவினிங்குள்ளே 25-50 rupees டிவிடி சிடி கிடைக்குது. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. யாரான படம் நல்லா இல்லைன்னா மச்சான் நான் டிவிடியில் பார்த்துக்கிறேன் மச்சான் அப்படின்னா சொல்லிடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாதுங்க. எல்லாருக்குமே வேறு ப்ரொஃபஷன் இருக்குது. லைக் ஏன்னோ ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் மேனர் இருக்காங்க, வேறு ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இதுதான் ப்ரொஃபஷன். ஸோ வி ரியலி ரெஸ்பெக்ட் அண்ட் லவ். அண்ட் ப்ளீஸ் என்டையர் தமிழ்நாடு கவர்மெண்ட்,
ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். கர்நாடகாவில் கூட நமக்கு டிவிடி பிளேயர் சிடி கிடைக்காது, எந்த சிட்டிலும் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் ப்ரைவசி தட் பைரேட்டட் சிடி வாட்ச் பண்ணுறது. ஸோ யாருமே வீட்டில் டிவிடி சிடி எடுத்துகிட்டு வந்து பார்க்காதுங்க, தேட்டரில் வந்து ப்ளீஸ் படம் பாருங்க. அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் அண்ட் கில் பைரசி. அண்ட் யார் பேரெல்லாம் மிஸ் பண்ணா தெரியல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. நீங்கள் வந்து எல்லா கிரிட்டிக்ஸ் சும்மா சொல்ல எல்லாருமே சொல்லணும்னா என்னென்னா, இது 4வது படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம மீட் பண்ணுறோம். எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு இவ்வளோ பாசிட்டிவாக எனக்காக வந்து எல்லா டைமில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்குங்க. நான் உண்மையாக ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். எனக்கு வந்து படம் நல்லா இருக்கா இல்லையா தெரியாது, நீங்கள் வந்து 2 hours உக்காந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து உக்காந்து, ஸோ உங்களோட ரிவ்யூஸ் உங்களோட அப்ரிஷியேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்கமிங் டீமுக்கு. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் and keep spreading love and positivity. Thanks a lot.